திருவள்ளூரில் மாமியார் வீட்டிற்கு விருந்துக்கு வந்த இடத்தில் புது மாப்பிள்ளை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மர்மம் விலகுமா? திருமணமாகி ஒரு வாரமே ஆன நிலையில் நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதாக கூறி வெளியே சென்றவர் சடலமாக திரும்பியதை அறிந்த உறவினர்கள் பிணவறைக்கு வெளியே கதறி எழுதது காண்போரை கண் கலங்க வைத்துள்ளது. பல்வேறு கனவுகளுடன் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தவரின் வாழ்க்கை பயணம் தொடங்குவதற்கு முன்பே முடிந்துள்ளது. நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் காசிரெட்டிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார். 26 வயதான இவர் பியூட்டிஷியனாக தாம்பரம் பகுதியில் பணியாற்றி வந்தார். இவருக்கும் ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் பிள்ளையார் கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த பவித்ரா என்ற பெண்ணுக்கும் கடந்த 2ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த கையுடன் விருந்துக்காக மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். தனது நண்பர்களை பார்த்து வருவதாக கூறிவிட்டு பைக்கில் வெளியே கிளம்பியுள்ளார். நீண்ட நேரமாகியும் உதயகுமார் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் அவர் செல்போனை எடுக்கவில்லை. பின்னர் சிறிது நேரத்தில் உதயகுமாரின் செல்போனில் இருந்து ஒருவர் அவரின் உறவினர்களை தொடர்பு கொண்டுள்ளார். அதில் சித்தூர் 6 வழிச்சாலை பகுதியில் உதயகுமார் பைக்குடன் அடிபட்டு சாலையில் கிடந்ததாக கூறியுள்ளார். அவரை தனது காரில் ஏற்றிக்கொண்டு ஊத்துக்கோட்டை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக உதயகுமாரின் உறவினர்கள் பதறியடித்துக் கொண்டு அங்கு ஓடி வந்துள்ளனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின் அவர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி உதயகுமார் பரிதாபமாக உயிரிழந்தார். நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதாக கூறி சென்ற புது மாப்பிள்ளை உயிரிழந்ததில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதயகுமார் விபத்தில்தான் இறந்தாரா அல்லது அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணங்களில் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திருமணமான ஒரு வாரத்தில் புது மாப்பிள்ளை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.